தஞ்சை பெரிய கோவிலை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் வெளியூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். எவ்வித தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட இதன் கட்டுமானம் உலக வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றது. வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் வெறும் காட்சி பொருளாக மட்டும் பார்த்து செல்லாமல் சோழர்களின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் சோழர் அருங்காட்சியகம் தஞ்சையில் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடந்த 2023 தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்தது. இந்த சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகளாக பணியை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக புகார் கிளம்பியுள்ளது. சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்த பிறகு அந்த துறையை பார்க்கக்கூடிய அமைச்சர் சாமிநாதன் 2 முறை தஞ்சைக்கு வந்து இடத்தை ஆய்வு செய்து விரைந்து கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் எந்த ஒரு அசைவும் இன்றி அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போதைய பட்ஜெட்டில் ரூபாய் 54 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இதற்காக பெரிய கோவிலில் இருந்து சுமார் 250 மீட்டர் 11 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அரசு அறிவித்து 2 ஆண்டுகளாக இது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. உலக மக்கள் அனைவரும் சோழர்களின் ஆட்சி காலத்தையும் அவர்களது வெற்றியையும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த அருங்காட்சியகம் இருக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் தஞ்சை மக்கள்.